இப்ப சனாதனிகள் அப்படிங்கிற வேறு, சாதாரண இந்துவா இருக்கக்கூடிய முருகனை நம்பக்கூடிய வள்ளலார் வழிவந்த தேவர் என்பது வேறு. சனாதனிகளா என்ற வார்த்தையை தேவர் பயன்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு குலக்கல்விக்காக இன்னைக்கு பேசக்கூடிய சனாதனிகள் நாங்க கிடையாது. ஆதாரபூர்வமாக ஒரு விஷயம் போக வேண்டும் என்ற அடிப்படையில் நான் அதை வாசிக்கிறேன். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் preamble. It aims at the establishment of the Union of Socialist Republics in India, leading to classless society through socialist revolution. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட கொள்கை என்று அவங்க கொள்கை அறிக்கையில் இருக்குது. 1954 பிப்ரவரி 24 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காலை 11:33 11:50 வரை தேவர் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த பச்சை தமிழர் ஆட்சியில் இந்த ராஜ்யம் தமிழ் ராஜ்யம் என்று அறிவிக்கப்படவில்லை என்றால் பயன் என்ன? தமிழ் மொழி வளர வேண்டும், தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேண்டும். இதெல்லாம் தேவர் அவர்கள் சட்டப்பேரவையிலே பேசிய உரை. தேவர் அடிப்படையில் அவர் தாய்ப்பால் அருந்தியது ஆயிஷா பிபி அம்மையாரிடம். எப்படி அவர் இன்னைக்கு சங் பரிவார் கட்டமைப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியல் அவர் எப்படி இருப்பாரு? பிஜேபி தேவர் சமூகத்தில் நிறைய பேரை கையில் எடுக்கிறாங்க, கொண்டு போறாங்க. அவர்களுக்கு நம்ம கேள்வி என்னன்னா, என்னைக்காவது தேவர் சமூகத்திலிருந்து 4 ஹைகோர்ட் ஜட்ஜ் வரட்டும் அப்படின்னு பிஜேபி பேசியிருக்கா? சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு. முத்துராமலிங்க தேவரை பெரிய சனாதனவாதியாகவும் இந்து தேசியவாதியாகவும் பார்ப்பன தேசியவாதியாகவும் கட்டமைத்து ஒரு அரசியலை தேவர் சமூக மக்கள் மத்தியில சங் பரிவார அமைப்புகள் கொண்டு போறாங்க. அவர்கள் பொய்யான ஒரு வரலாற்றை கட்டமைக்கும் போது ஜனநாயக சக்தியில் என்ன செய்யணுமோ அதுதான். ஃபார்வர்ட் பிளாக்கின் நோக்கம் என்பது அறிவியல் பூர்வமான சோசலிச சமூகத்தை நிறுவுவது. சங் பரிவார் என்ன? மனு தர்ம அடிப்படையில் ஒரு சமூகத்தை நிறுவுவதுதான் இவனோட கொள்கை. ரெண்டுக்கு ஒத்து போகுமான்னு பாருங்க. RSS வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதம் கிடைச்சாலும் அதை எடுத்து அடிக்கணும்னா அதற்கு தேவர் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பார்.